பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காலைதோறும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு பெரிய செல்வந்தனிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏற்கனவே விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. அவன் ஏற்கனவே விளைந்ததையெல்லாம் ஒரு களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த வருஷமும் அதிகமாய் விளைந்திருக்கிறது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் பெரிய களஞ்சியத்தை கட்டி இதில் சேர்த்து வச்சு அநேக வருஷங்களுக்கு புசித்து குடித்து ஜாலியாக இருப்பேன், பூரிப்பாக இருப்பேன் அப்படின்னு அவனுடைய ஆத்மாவை குறித்து அவன் பார்த்து சொல்லுகிறான். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ராத்திரியில் அவனுடைய தூக்கத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, இந்த ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்காகவே அதிகம் சேர்த்தானே ஒழிய, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இல்லாமல் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் கேட்குறாரு, தேவனிடத்தில் உனக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்குது? ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்க நீ அவ்வளோ பிரயாசப்படுகிறாய். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு நமக்கு எல்லாம் தேவைதான். ஆமீன். உடை தேவை, ஆகாரம் தேவை, இருக்கிற இடம் தேவை, வீடு தேவை, காரு தேவை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது இல்லை. இதை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களேன். அந்த வாழ்க்கையில் நாம் அங்கேயும் ஐஸ்வர்யவானாக இருக்கணும்ல, அங்கேயும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்ல. அப்போது அதை குறித்த ஒரு கவனம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய கேள்வி. நீங்கள் பாருங்களேன், இந்த மனிதனுடைய இருதயம் முழுசும் இந்த உலகத்தை சார்ந்தே இருக்குது. இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ அதுக்கு என்ன தேவையோ அதை சேகரிக்கிறதுலே இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போய் வாழ போகிறோமே, அங்கே அதற்கு உரிய காரியம் நம்மக்கிட்ட என்ன வேணும், அங்கே போகிறதற்கு என்ன தகுதிகள் வேணும், நாம் அதுக்காக என்ன செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பல நேரம் இந்த உலகத்தை குறித்து சிந்திக்கிற நாம பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறது இல்லை, தேவராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறது இல்லை. ஆமீன். தேவன் தொடர்ந்து எழுதுகிறார், நீங்கள் உடைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் தான் நீங்கள் கவலைப்படுறீங்க. எதை உண்போம், எதை உடுப்போம், எதை நம்ம எங்கே இருப்போம், எப்படி வாழ்வோம், இதே தான் நம்முடைய கவலையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ இந்த கவலைகளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவரை தேடாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவரை தேடினா இந்த உலகத்தில் இருக்கிறது கொஞ்சம் தான் கிடைக்கும். நம்ம பிரயாசத்துக்கு ஏற்றபடி தான் பலனை பார்க்க முடியும். ஆனால் தேவ ராஜ்யத்தை தேடுறவங்கள மாறிட்டோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம்? எவ்வளவு நேரம் நம்ம ஆத்மா ராஜ்யத்துக்கு போகிறதற்கு ஆயத்தப்படுறதுக்காக ஆத்மாவுக்கு ஆகாரத்தை கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி பல நேரம் நம்ம கவலைகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தே இருக்குது. ஆனால் இது முக்கியமே இல்லை, இது கொஞ்ச காலம்தான். இதை தாண்டி நித்திய ராஜ்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாருங்க. அந்த ராஜ்யத்தில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறதற்கு நம்முடைய இருதயம் கர்த்தரை தேட வேண்டியது அவசியம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கி ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்களேன். ஓடி ஓடி உழைக்கிறோம், யாருக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம்? அவன் மற்றவங்களுக்கு தான், நம்ம பிள்ளைகளுக்கு தான், நம்முடைய தலைமுறைகளுக்கு தான் சந்தோஷம். ஆனால் ஒரு காரியத்தை யோசிங்க, நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? நம்ம ஆத்மா தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் அவளை பார்த்து கேட்குறார், இவ்வளவு காரியத்தை சேர்த்து நான் என் ஆத்மா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கியே, இன்று இரவு அந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடையதெல்லாம் யாருடையதாகும்?
ஐஸ்வர்யம் பரலோகத்தில் எப்படி சேர்ந்திருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்மளை நிதானிப்போம். இந்த உலகத்தில் நம்ம சேர்க்கிறது தப்பில்லை. அதே நேரத்தில் தேவராஜ்யத்துக்கும் நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வாழ நம்முடைய இருதயத்தை அவர் திருப்புவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன்.